ஆராதனைனா என்ன அப்படின்றதுல இன்னும் குழப்பம் இருக்கும். ரோமருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கிற போது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த ஆராதனை என்பது சும்மா இல்ல. நீ இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமலும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் இன்னதென்று பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க. பாத்தீங்களா? ஆராதனை என்றது நீ நினைக்கிற மாதிரி சும்மா வந்து 3 மணி நேரம் உட்கார்ந்துட்டு சத்தத்தை கேட்டுட்டு போறது இல்ல. முதல்ல பலி செலுத்துறது, கொடுக்கிறது தான் ஆராதனை. 2வது, பரலோகத்தின் தேவன் உன்னிடத்துல விரும்புகிற காரியம் விருப்பப்படி எல்லாம் தேவ சமூகத்தில் இருக்கக்கூடாது, அவருடைய விருப்பத்தின்படி இருக்கணும். இது நமக்கு இன்னைக்கு தெரியறதே இல்லை. இங்க வந்துட்டே கொஞ்சம் பேர் என்ன செய்வோம் அப்படின்னா, ஃபோன் பேசிட்டு இருப்போம். உள்ள வந்துட்டே ஃபோன் பேசிட்டு இருப்போம். சூப்பரா இருக்கும்ல. சிலர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். ஒன்றும் இல்லை, சின்ன குழந்தை கிடச்சிச்சின்னா அந்த குழந்தைகிட்ட கொஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தா நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீ குழந்தையே பார்த்தது இல்லையா? குழந்தை சபையை விட்டு வெளியில வரும், வெளியில போய் நல்லா கொஞ்சு. இது ஆராதனை ஸ்தலம். இங்க நீ எப்படி இருக்கணும்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ஓ விருப்பத்துக்கு இருக்கிறது ஆராதனை ஸ்தலத்தை பரலோகத்தின் தேவன் நியமித்து வைத்திருக்கிறது. ஒரு நாள் தேவனுடைய பெட்டி கடந்து வந்து கொண்டிருந்தது. இழுத்துக்கொண்டு வந்த மாடு புரண்டபடியினால் பெட்டி கீழே விழும் தரவாயில் கடந்து போனது. நல்லெண்ணம் கொண்ட ஒரு சகோதரன், தீய எண்ணம் இல்லை, நல்லெண்ணம் கொண்டவன் பெட்டி விழாமல் இருக்க பிடித்துக் கொண்டான். ஹலோ, பரலோகத்தின் தேவன் அடித்த அடி உனக்கு புரியாது. இது ஆராதனை ஸ்தலம், இது தேவனுடைய பெட்டி. இங்க என்ன இருக்குது? அவருடைய வார்த்தை இங்க இருக்குது. அவருடைய துளிர்த்த கோலாகிய ஆசீர்வாதம் இங்க இருக்கு. இத நீ வித்தியாசமா யோசிக்கிற. உனக்கு ஆராதனை ஸ்தலம் ஒருத்தருக்கு இது புரியல. என்ன காரணம்? நான் தெரியாம கேட்கிறேன். மோசேட்ட சொன்னார், மோசே, நான் கூப்பிட்டோன்ன ஓடி வர்றதுக்கு இது ஒன்றும் வீட்டு இடமோ நீ ஆடு மாய்க்கிற ஆட்டு மந்தையும் கிடையாது, நில்லுடாங்க அப்படின்னாரு. மோசே நின்னுட்டான். என்ன ஆண்டவரே, முதல்ல கலத்தி போடுற பாதரட்சி அப்படின்னாரு. புரியல? அன்னைக்கு உள்ள பாதரட்சை நீங்க இன்னைக்கு சப்பல் போட்டு நடக்கிறீங்களே, இது போல இல்ல. அது காலை இறுக்கி கட்டி இருக்கும். அந்த சப்பல்ல முள்ளு கொத்துனா முள்ளு ஏறாது. அப்படிப்பட்ட சப்பலை கட்டி இருந்தவன் இப்ப அக்கினி பற்றி அறிவதை பார்த்து சப்பலை கலத்தி கீழே போட்டுட்டு வெறும் காலோட கூட போனான். நீங்க நானும் எப்படி இருக்கிறோம்? இங்க இருக்கிறது எதையுமே இறக்கி வைக்கலையே, எதையுமே மாற்றல. நேற்றைக்கு ராத்திரி எப்படி இருந்தோமோ அந்த எண்ணத்தோடு அந்த கிரியையோடு கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு விடியற் காலையில என்ன எண்ணத்தோடு இருந்தோமோ அந்த எண்ணத்தோடு வந்திருக்கிறோம். உன்னில் மாற்றம் இல்லை. அப்புறம் எப்படி இது ஆராதனை? தேவனுடைய சமூகத்தை கொச்சைப்படுத்த கூடாது. இது சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிற இடம். இந்த இடத்துல நீ பயபக்தியோட இருக்கணும். உன்கிட்ட பயபக்தியை காணல, பரிசுத்தத்தை காணல, ஆனா நீ ஆராதிக்கிறேன்னு சொல்ற. எப்படி எடுத்துக்கொள்ளப்படுதல கடந்து போவ? எப்படி யாருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வ? கிடைக்கிறதுக்கு தக்கவர் உண்மை உள்ளவனா இருக்கணும். தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகம் ஒன்ன சொல்லுது, ஒரு நன்றி செய்தாரை உள்ளத்திலும் பல நன்றி செய்தாரை பக்கத்திலும் வைக்கணும். என் தேவன் உனக்கு எங்கே இருக்கிறார்? இன்னும் தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவதற்கு தேவன் உனக்கு எங்கே இருக்கிறார்? நேற்று செஞ்ச அதிசயங்களுடைய பலன் என்ன? கழிந்த வாரம் செய்தவனுடைய பலன் என்ன? கழிந்த வருடம் செய்தவனுடைய பலன் என்ன? பலனை காண முடியவில்லையே, எப்படி உனக்கு அற்புதம் செய்வார்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் உண்மை இல்லை என்று சொன்னால் அவர் செய்த பலனை திருப்பி எடுக்கிற தேவன் என்பதை மறந்து விடாதே. எனக்கு சவுல ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக மாற்றினார். அவனுக்கு ராஜாவாகணும்ன்றது ஒரு இதுவும் கிடையாது. அவனை ராஜாவாக மாற்றினார் தேவன். தேவன் ராஜாவாக மாற்றினதை மறந்தான். மறந்தபடியினால்
சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரிடத்தில் இருந்த அபிஷேகத்தை தன்வசம் எடுத்தார். அவர் எடுத்துவிட்டு அந்நிய அக்கினியை கொடுத்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிசாசானவன் என் தேவனுடைய சித்தத்தின்படி அவனிடத்தில் கடந்து போனான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் தேவன் அன்புள்ளவர், என் தேவன் இரக்கமுள்ளவர், என் தேவன் சமாதானத்தின் தேவன், என் தேவன் வல்லமையின் தேவன், என் தேவன் ஒரு கணத்தில் அடித்தால் மறுகணத்தை காட்டச் சொன்ன தேவன். அப்படித்தானே நினைச்சுக்கிட்டு இருக்கிற? உனக்கு புரியல என் தேவனை பற்றி. அவர் கர்ச்சனை கொடுத்தால் அண்ட சராசரங்களும் அமைதல் உண்டாகும். தெரியுமா? காட்டின் சிங்கம் கர்ச்சிக்கிற போது எந்த மிருகமும் அசையாது. ஆனா உனக்கு அசைவு ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. ஆனபடியில்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்னும் உனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தராதபடிக்கு ஒன்னில் இருக்கிறதே கொடுத்த ஆசீர்வாதத்தை புடுங்கிக் கொண்டிருக்கிறார். மறந்துடாத. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். ஆனா ஏன் இன்னைக்கு சமாதானம் இல்லை? ஏன் இன்னைக்கு சந்தோஷம் இல்லை? தேவனை தேவனாக பாவிப்பது இல்லை. நான் தேவனுடைய பிள்ளை, நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை, ஜெபம் இல்லை, உபவாசம் இல்லை, வேதத்துடைய வாசித்து அதை தியானிக்கிற பழக்கம் இல்லை. 24 மணி நேரத்தையும் தனக்கு சொந்தமாக்கி கொண்டு ஏதோ ஒரு களிப்பில், ஏதோ ஒரு உல்லாசத்தில் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால் தான் தேவனுடைய வல்லமை உன்னில் வெளிப்படாதபடிக்கு சத்ரு உனக்குள்ளே கடந்து வந்திருக்கிறான். அது தேவனுடைய சித்தத்தினுடைய ஊடாய். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் விரும்புகிறது இதற்காக அல்ல. உன்னை அபரிதமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன்னை உயர்த்த விரும்புகிறார். அவருடைய ராஜ்யத்திற்கு உன்னை கொண்டு போக வேண்டும் என்கிற எண்ணம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆனால் நீ தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய மனவிருப்பம் இன்னதென்று அறியாமல் உன் பாட்டுக்கு உன் கிரியைகளை நீ செய்து கொண்டிருக்கிறபடினால் உன் வாழ்க்கையில சமாதானமே இல்லை. எங்க போய் வாங்க போற? பக்கத்து கடையில் விற்பானா? அவன்கிட்ட போய் சமாதானத்தை கேட்டு பாருங்க, தருவானா? இந்த பக்கத்தில் ஒரு கடை இருக்குதுங்க, மார்ஜின் ஃப்ரீ என்னமோ ஒரு கடை வச்சிருக்கேன் நான். அந்த கடையில் போய் என்ன சாதனை வேணாலும் கேளுங்க, ஆனா சமாதானத்தை கேட்டு பாருங்க, கிடைக்குமா? சமாதானத்தை ஒருத்தனாலே விற்க முடியாது, ஒருத்தனாலே வாங்க முடியாது. எங்க அப்பன் தந்தா மட்டும்தான் உனக்கு சமாதானம். அந்த சமாதானம் உனக்கு எங்கே? அந்த சந்தோஷம் உனக்கு எங்கே? அது ஏன் உன்னை விட்டு காணாமல் போறது? நீ கொடுக்கிற ஆராதனை சரியில்லை. நாம் ஒரு ஆட்டை வளர்ப்போமானால் அந்த ஆட்டினிடத்திலிருந்து ஏற்ற காலத்தில் அதனுடைய பாலை கறந்தெடுப்போம். அது நிம்மதியாக பாலை கொடுக்கும், வாங்கிட்டு திருப்தியா இருப்போம். இது ஒரு டைப் கொடுக்கிற வித்தை. பாலை கொடுக்குது, ரைட். ஆனா ஒரு வகையான ஆடு பால் கொடுக்காது. அது என்ன சொல்லுங்கண்ணா, என்னை வளர்த்தின எஜமானே என்னையே எடுத்துக்கோ, என் உயிரை தாரேன், நீ எடுத்துக்கோ. வேற எதுவும் கொடுக்காதுங்க, அது தன்னை கொடுத்துருங்க. கோழியை எடுத்து பாருங்களேன், முட்டையை கொடுக்கும். சில கோழி முட்டையே கொடுக்காது, என்ன வேணா எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குறோம். நீ யாரு? நீ எப்படி கொடுக்கிற? ஆராதனை நீ நினைக்கிற மாதிரி இல்லை. ஆராதனுடைய வித்தியாசத்தை நம்ம புரியணும். நமக்கு புரியறது இல்லை. தேவ சமூகத்துக்குள்ள கடந்து வருகிற போது ஆராதனையை குறித்து நீங்களும் நானும் வாசிக்கிற போது ரோமருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். பாத்தீங்களா? முடியுமா? கொடுக்குறியா உன் அவயத்தை? எந்த அவயத்தை கொடுக்குற? கண்ணை கொடுத்துருக்கிறியா? உன்னுடைய சரீரத்தை கொடுத்துருக்கிறியா? இல்லையே. அப்புறம் எப்படி ஆராதனை? நீ ஒழுங்கா ஆராதனை செய்யல. ஞாயிற்றுக்கிழமை இந்த ரோமன் கத்தோலிக்க சொன்ன மாதிரி கடமை கடன் திருநாள் அன்னைக்கு நாங்க முழு பூசா காணணும்ன்ற மாதிரி இங்க ஆர்சியில் இருக்கிற மக்கள் இங்க வந்திருக்கிறீங்க. வந்து என்ன செய்றீங்க? நாங்க முழு ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். 3 மணி நேரம் உட்கார்ந்துட்டு போயிடுவோம். கான்செப்ட் அதுதான். இல்ல அது இல்லை. இது இங்க பலி செலுத்தக்கூடியது. பலி, யாக பலி, தன்னை பலியாக செலுத்த வேண்டும். முடியுமா? உன் சுயம் இங்க வேலை செய்யக்கூடாது. தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அதை நீ செய்யணும். முடியுமா? இல்லையே. அதைத்தான் நீங்க ரோமர் 12:1 வாசித்தீங்க. இன்னைக்கு அது நம்மகிட்ட இல்ல.